இந்த 1000 முக ராவணன் யார் என்று உனக்கு தெரியாது. உனக்கு இன்னும் என்னை பற்றியும் தெரியவில்லை, என் பிரபுவின் சக்தியை பற்றியும் தெரியவில்லை. சாத்தியமில்லை. கூறினேன் அல்லவா, என் பிரபு ராமரின் பெயரை கூறிவிட்டால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்று. வாக்களிக்கிறேன், இனி நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். நீ செய்த பாவங்களுக்கு நான் தண்டனை அளிக்கப் போகிறேன். நான் உங்களுக்காக ஒரு முக்கியமான தகவலை வைத்திருக்கிறேன். தாமசா நதிக்கரையின் அருகில் முனிவர் வால்மீகியின் குடில் உள்ளது. அங்கே உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும். தாயே, செல் 1000 முக ராவணா, உனக்கு உயிர் பிச்சை அளித்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய மரணம் இந்த உலகின் விடுதலைக்கான தகவலை கூறும். எதற்காக 1000 முக ராவணனை விட்டுவிட்டார்? இதன் காரணத்தால் தான் கும்பகர்ணனையும் விட்டுவிட்டாரா? உன்னுடைய சந்தேகம் நியாயமானது. அனுமன் என்னுடைய அம்ச அவதாரம், அவருடைய தெய்வீகம், அவருடைய சக்திகள். முக ராவணன் ஒரு சாபம் பெற்றுள்ளான். அது வரத்திற்கு சமமானது. அவன் பெண்ணால் தான் அழிய வேண்டும் என்பது விதி. விதியை மாற்றும் சக்தி இந்த உலகில் எவருக்கும் கிடையாது. இப்படி புதிர் போடும்படி பேசினால் என்ன அர்த்தம்? புதிர்கள் தான் கதையின் சாரத்தை நினைவில் வைக்கும் மற்றும் அதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். கூடிய விரைவில் அந்த நொடி வரும். அப்பொழுது 1000 முக ராவணன் அழிவான். அதற்கு பிறகு அனைத்து புதிர்களுக்கும் விடை கிடைத்துவிடும். எங்கள் இருவருக்கும் ஆசி வழங்குங்கள். இந்த முறை நாங்கள் தாய் சீதையை கண்டுபிடித்துதான் திரும்ப வேண்டும். உங்கள் உள்ளத்தில் உள்ள விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது கூடிய விரைவில் நிறைவேறும். லவன்குசன் போல் இருக்கிறதே, எங்கோ செல்ல தயாராக உள்ளார்கள். இந்த திருமாலின் பூஜை நிறைவடைந்தது. இதை மீண்டும் அலகாபுரியில் சென்று சேர்த்துவிடும். நீங்களும் துணை குருவும் எங்களோடு வரவில்லையா? இல்லை, எங்களுக்கு இங்கே வேலை உள்ளது. நீங்கள் செல்லுங்கள். அப்படியா? வனதேவி, இந்தாருங்கள் இறைவனுக்கு படைத்தது. தங்களின் பூஜை முழுமையாக நிறைவடைந்தது. இதை இங்குள்ள அனைவருக்கும் தந்து எங்களுக்கும் அதன் புண்ணியத்தை வழங்கிடுங்கள். முதலில் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். அதன் பிறகு பிரபுவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க ராமன். நான் இப்படியே சென்றால் அனைவருக்கும் தெரிந்துவிடும். தெரிந்துவிட்டால் மறைத்து வைத்திருக்கும் குதிரையை நான் எவ்வாறு கண்டுபிடிப்பது? உருவத்தை மாற்றியாக வேண்டும். எனக்கும் ஒன்று கொடுங்கள் அம்மா. அனுமான், எனக்கும் கொடுங்கள். அனுமான், என்னிடமும் கூறுங்கள், எங்கிருக்கிறார் அனுமன் அவர்கள்? அனுமான் இங்கு இருப்பதை போல் ஒரு உணர்வு வந்தது. ஏதோ ஒரு எண்ணம் அப்படி தோன்றி இருக்கிறது. எண்ணத்திற்கு அளவுகோல் ஏது? சில நேரம் ராமரை பற்றி, சில நேரம் அவர் பக்தனை பற்றி. எனக்கும் சிறிது கொடுங்களேன். இன்னும் கொஞ்சம் தாருங்கள் அம்மா. நாங்கள் செல்ல வேண்டிய கிராமம் வெகு தூரத்தில் உள்ளது. அதையே நான் கிராமம் என்று சொல்கிறீர்கள்? லவன்குசனுடைய நாடு என்று சொல்லுங்கள். இனி நாம் இருவரும் முனி சிறுவர்கள் அல்ல, மகாராஜா அண்ணா. உங்கள் இருவரின் பயணம் நல்லபடியாக இருக்கட்டும். அது நன்றாகத்தான் இருக்கும். நீ உன்னுடைய பயணத்தை யோசி. நீ எங்கிருந்து வருகிறாய்? இதுவரை
குசன், நான் அப்படி கேட்டதற்கு காரணம் என்னவென்றால் உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் நான் இங்கு ஒரு முக்கிய வேலையாக வந்தேன். வந்த இடத்தில் லட்டு என்னை கவர்ந்து விட்டது. முனிவர் வால்மீகியின் குடில் எங்கு உள்ளது? குசன் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. நீ வயிறார சாப்பிடு. என்னோடு வா, நானே முனிவரின் குடிலுக்கு கூட்டிச் செல்கிறேன். இவர்கள் இருவரும் என் தாயை அம்மா என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் பிரபுவின் மகன்களா? என்னோடு வா, செல்லலாம். இங்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. உளவாளியிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அந்த இரு சிறுவர்களும் அங்குதான் இருக்கிறார்கள். தேரை அந்த வழியை செலுத்த